சி நான் யாருங்கிற விசாரம் பண்ணுறது நான்கிறத பிடிச்சுன்றதுனால அங்கே கொண்டு விட்டுடும் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. இது பண்ணுற விஷயம் இல்லை. ஆக்சுவலி பகவான்ஸ் இனிஷியேஷன் இது. பகவானோட சந்நிதியில், கிருபையில், அருளில் அந்த ஸ்பூர்த்தி உள்ளே வந்தால் தான் அதை பிடிச்சிக்க முடியும். அதனால் நான் பிடிச்சுக்கிண்டா போகிறோம்னு பகவான் சொல்கிறாருன்னா அது அந்த கிருபை வரணும். அது உள்ள ஆத்ம விசாரமே கிருபை தான். பிரகலாதனுக்கு வாசிஷ்டத்தில் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறார். நரசிம்மர் கேட்குற போது பிரகலாதன் சொல்கிற எது நீங்கள் உத்தமம் தோன்றதோ கொடுங்க. அப்போ பகவான் என்ன வரம் கொடுக்குறேன்னா பிரம்ம விஸ்ராந்தி பர்யந்தா விசாரோஸ்து தவானக. மனசு பூர்ணமாக பிரம்ம விஸ்ராந்தி ஆகிற வரை ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கு இருக்கிற பவரை நான் உனக்கு கொடுக்குறேன். அப்போ ஆத்ம விசாரமே த ஹையஸ்ட் கிரேஸ், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ். அப்போது ஆத்ம விசாரம் நடக்கிறதானா இட் இஸ் பியூர் கிரேஸ். நீங்கள் அது இன்டலெக்சுவலாக கஷ்டப்பட்டு பண்ணுறீங்களா இல்லை வாஸ்தவமாக நடக்கிறதா எனக்கு தெரியாது. அதனால் வாஸ்தவமாக நடக்கிறதுனா உங்களுக்குள்ள இந்த கேள்வியே வராது. ஏன்னா அது உங்கள் கையிலேயே இல்லை. அது உள்ள அந்த அகம்ங்கிற அந்த ஸ்பூர்த்தியே கிருபை தான். அதுவே சமாதி தான். அதை பற்றி கொண்டு இருந்தாலே போரும்னா அதுவே ஞானஸ்வரூபம் ஆகிடும். ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தோன்றது, இப்போது யாருக்கும் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டில் சாதனை பண்ண முடியாது. ஞானம் மட்டும் அப்படி கிடையாது. ஞானம் இருப்போம், ஒரு நாளைக்கு பக்தியோட மூடில் இருப்போம், ஒரு நாளைக்கு பகவன் நாமத்தை ஜபம் பண்ண முடியும். பேசிக்கலி சர்டன் திங்ஸ் நம்மளால் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஜபம் பண்ணுறது. ஒரு பெரியவர் சொன்னார், ஒருத்தர் கேட்டார் ஒரு சுவாமி கிட்ட, தினமும் சந்தி காலத்தில் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது. சில நாள் மூடே வரதில்லை, ஜபம் பண்ண உட்காந்தாலும் ஒன்றும் வரதில்லைன்னா என்ன பண்ணோம்? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் என்ன சொன்னார் தெரியுமோ, உனக்கு மூடு வந்ததோ மூடு வரலையோ 6 மணிக்கு 7 மணிக்கு இருக்கிற டைமை வேஸ்ட்டு பண்ணுன்னார். அதாவது ஒன்றுக்கு யூஸ் பண்ணாது, உன்னோட பர்சனல் ஒரு காரியமும் பண்ணாது. யூ ஜஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள். அது நடந்ததோ நடக்கலையோ, தியானம் வந்ததோ வரலையோ, ஜபம் பண்ண முடிஞ்சதோ இல்லையோ, ஒன்றும் பண்ணாதே. வேஸ்ட் தட் 1 hour. Make yourself available for doing that. That itself is a great benefit. அப்போது அதில் ஒரு சமயம் உங்களுக்கு இன்னைக்கு பக்தி தான் பாவம், பகவான்கிட்ட அழணும்னா அழணும், ஒன்றும் குறைச்சல் கிடையாது. நல்ல சாதனை. சேராயனின் மெய் நீராயுருகி கண்ணீராற்று அழிவேன் அருணாச்சல. அழுகை போல டீப்பாக நம்மளை தொடர்றது வரும்னு கிடையாது. நம்ம பிறந்த உடனே யாரும் நாம் பிரம்மம்னு வரல, எல்லாம் பேன்னு கத்தின்னு தான் வந்திருக்கோம். ஏன்னா தேட் கேன் டச் யூ டீப். ஸோ அழறதும் பகவத் பக்தி, அழுகைங்கிறது ஒரு சாதனை தான், ஜபம் பண்ணுறது ஒரு சாதனை தான். ஆனால் பேசிக் டிசிப்ளின்ஸ் ஒரு 1 hour ஒரு நாளில் நம்ம பகவான் முன்னாடி உட்கார்றது, ஒரு ஜபம் தான் கம்பேரிட்டிவ்லி எல்லாருக்கும் பண்ண முடிகிற காரியம். அதுக்கு மெமரி வேண்டாம், பைஹார்ட் பண்ணி வச்சுக்க வேண்டாம். ஒரு மந்திரத்தையோ ஒரு நாமத்தையோ இவ்வளோ ஜபம் பண்ணுவேன். அது மைண்டு கோஆப்ரேட் பண்ணாலும் சரி, கோஆப்ரேட் பண்ணாட்டாலும் சரி, தியானம் வந்தாலும் சரி, தியானம் வந்தாலும் ஜபம்ங்கிறது வெறும் ஆலம்பம் தான். அதை வச்சுட்டே நீங்கள் ஆத்ம விசாரம் பண்ணலாம். ஆத்ம தியானம் வந்துட்டானா அது தனியே நின்று போயிடும். அதனால தான் பகவான் இந்த ஆத்ம விசாரம் கொடுக்கறதையே அதையும் சொன்னார் காவியகண்டர்கிட்ட. அந்த சப்தம் எங்கேருந்து வருதுன்னு பாரு, ஏதோ ஒன்று. ஆனால் ஒரு பேசிக் டிசிப்ளின் கொஞ்சம் நேரம் உட்கார்றதுங்கிறது உங்கள் இன்னர் மூடை ஆசிரிக்காமே பண்ணணும். மூடு இருந்தாலும் மூடு இல்லாட்டாலும். ஏன்னா அந்த இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சத்சங்கத்தில் உட்காந்தோம், என்ன லாபம்? ஒன்றும் இல்லாட்டாலும் வேறு தப்பு ஒன்றும் பண்ணலையோ இல்லையோ, மொபைலை பார்க்கலையோ இல்லையோ, சினிமா பார்க்கலையோ இல்லையோ, வேறு ஏதாவது கெட்ட காரியம் பண்ணலையோ இல்லையோ, இத்தனை நேரம் அதுதான் பெரிய லாபம். அந்த கேப்பை க்ரியேட் பண்ணணும். அந்த கேப்பை க்ரியேட் பண்ணுறதே பெரிய லாபம் நமக்கு. அதனால் அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் இந்த நெகட்டிவாக இருக்கிறது மெதுவாக விழுந்து போயிடும்.
ஏன்னா அதுக்கு பலம் வேணுமோ இல்லையோ, அதுக்கு டைம் இல்லாதக்கு டைம் கொடுக்கலைன்னா முள்ள 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 விழுந்து போயிடுவது. அதனால் நம்மளால் பேசிக்கலி இந்த ஆத்ம விசாரங்கிறது நமக்கு சித்திக்கிற வரைக்கும் நம்ம உள்ள நான் யார், நான்கிறது என்ன, நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன. இங்கே ஒரு நாராயணியர் இருந்தார். அவர் எழுதின ஒரு புக்கு ஆசிரமத்தில் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கான். டெக்னிக் ஆஃப் மகாயோகான்னு அந்த புக்குக்கு பேர். மகாயோகா இல்லை, மகாயோகா லக்ஷ்மண சர்மாவோட புக்கு. இது டெக்னிக் ஆஃப் மகாயோகான்னு ஒரு புக்கு. அவர் எப்படி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணினார் எல்லாம் போட்டிருக்கார். காலத்தால் 2:30 மணிக்கு எழுந்திருப்பேன், எப்படி உட்காருவேன், பண்ணுவேன், அப்புறம் உள்ள மூச்சோடு கூட நான் யார் ஜபம் பண்ணுவேன். சில பேர்லாம் அவர் பரிகாசம் கூட பண்ணியிருக்கார். ஜபம் பண்ணவா பகவான் சொன்னார், நான் யார் விசாரணை. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ஹீ ஸ்ட்ரகிள்டு டு கிரியேட் தட் ஸ்ட்ரீம் கரண்ட் இன்சைட் ஹிம். பகவான் டைரக்ட் டிசைபிள் வரலாம். அவர் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணினார், எப்படி ட்ரை பண்ணார் எல்லாம் எழுதியிருக்கார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த புக்கு. அப்போ அதே ஒரு ஜபம்னா மந்திர ஜபம் அல்ல, அது உள்ள வேறு எதுலேயும் மனசு போகாமல் இருக்கிறதுக்கு அதை ஒன்று வச்சுண்டு உள்ள பண்ணுறது. பிராணன் கூட என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கா டு ஸ்டே இன்சைடு, அந்தர்முகமாக. அதோடு நீங்கள் பகவான்கிட்ட அக்ஷரமண மாலை சொல்கிறோம், பக்தி தானே. ஸ்துதி பஞ்சகம் பாடுறோம், பக்தி தானே. கிரி பிரதட்சணம் பண்ணுறோம், பக்தி தானே. அதுக்கு இதுக்குன்னு கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. எல்லாமும் வேணும் நமக்கு. பக்தி வேணும், ஞானம் வேணும். கர்மா பண்ணுற போது அதில் பலத்தை எதிர்பார்க்காம பண்ணணும். என்ன புத்தரோட ஒரு பிரயோகம் உண்டு, என்ன சமயக் ஞானம் சமயக் உத்தியோகம்னு என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாள். அதாவது நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபெல்லாம் லீடு பண்ணி இன்னொரு பக்கத்தில் நம்ம பண்ணுற உத்தியோகம் பூரா கள்ளத்தரமாக இருந்தானா அதுவும் அஃபெக்ட் பண்ணும். அங்கே தப்பு காரியங்கள்லாம் பண்ணிக்கின்றது மனசு குத்திகிட்டே இருந்தால் தியானத்தில் உட்காந்தா அதுதான் வரும். ஸோ ஆல் ரவுண்டு வேணும், எல்லாமும் வேணும் நமக்கு. அண்ட் இதோட ஃப்ரூட் என்னது, நிம்மதி, சாந்தி. அப்பப்போ அந்த டிசைர்லெஸ்னஸ்ங்கிற மெடிசின் உள்ளே போட்டுக்கணும். இதை விட்டாமின் டி, டிசைர்லெஸ்னஸ். என்னன்னாக்கா எனக்கு ஒன்றும் வேண்டாம் பகவானே, நீ ஒன்று பிடிச்சுன்னு இருக்கே இல்லையோ, நான் நடந்துட்டு இருக்கேன், கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, ஒன்றும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, உன் இஷ்டம் என் இஷ்டம், எண்ணம் எதுவோ அது செய்வாய், அவ்வளோதான். உனக்கு என்ன வேணுமோ பண்ண. என்ன வச்சு இது ஒரு மருந்து. அப்பப்போ சம்டைம்ஸ் நமக்கு தோணும் நம்ம தியானமே கிடைக்க மாட்டேங்கிறது, அப்போல்லாம் இது போட்டுக்கணும். தியானம் வேண்டாம், ஞானம் வருமா, ஞானம் வேண்டாம். நீ பிடிச்சுட்டுட்டியோ இல்லையோ அது போரும். நீ நடக்க வைக்கிற, நான் நடக்கிறேன், அவ்வளோதான். அவன் ஆட்டுவித்தால் ஆடாதார் யாரோ, அவன் பாட்டு வித்தால் பாடாதார் யாரோ, அவன் உருக வைத்தால் உருகாதார் யாரோன்னு பாடியிருக்கார் திருநாவுக்கரசர். ஈவன் மெல்டிங் இஸ் பீங் டன் பை ஹிம். பட் அது பின்னதான் தெரியும். அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவோ இருக்கு, அந்த நீச்சல் படிக்கிற மாதிரி தான், அது பண்ணிகிட்டே இருப்போம். என்றைக்கோ டக்குன்னு ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆத்ம விசாரம் சகஜமாயிடுத்தானே நமக்கு இந்த கேள்வியே வராது. ஏன்னா அதுதான் கிரேஸ், பியூர் கிரேஸ். அருணாச்சலேஸ்வரனோட கிருபைங்கிறதே பகவான் சொல்கிறது, திரும்பி அகம் தன்னை தினமக கண்காண் தெரியும் என்றனை என் அருணாச்சலம். அதுதான். எதுவும் நம்மளால் க்ரியேட் பண்ணலாம் முடியாது, க்ரியேட் பண்ண சரியாது. வி ஷுட் ஹாவ் எ டிசிப்ளின்டு சாதனா. பக்தினாக்கா அந்த இஷ்ட தேவத்தையோடு பகவான் நாமத்தை ஜபம் பண்ணணும், அதுதான் பக்தி. அந்த நாமத்தை ஜபம் பண்ணுறது நிஷ்டையோடு பண்ணணும், டிசேர்லெஸ்ஸாக பண்ணணும். தனியாக அந்த பீஜம் போட, அந்த வித்து போட்டு தண்ணி விட்டு தானே மரம் முளைக்கிற மாதிரி அதுவே பக்தி உள்ள வரும். அன்போடு உன் நாமம் கேள் அன்பர்தம் அன்பரு கண்பனாயிட அருள் அருணாச்சலா. அந்த நாமத்தை அன்போடு, அந்த அன்பும் எதிர்பார்க்கப்படாது. அன்பு எல்லாம் நம்ம ஜபம் பண்ணுறது அன்பு. அந்தந்த டைமில் உட்காந்து ஜபம் பண்ணுறோம். அந்த ஜபம் தான் எல்லா பக்தாலும் கொடுத்துருக்கிற ஒரு வழி. பகவானும் அது கொடுத்துருக்கார். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர், அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. அதனால் பக்திக்கு வழி என்ன, பகவான் நாமத்தை ஜபம் பண்ணுறது. அந்த நாமமே பகவானோட ஸ்வரூபம்தான்.
இங்கே ஒரு ஃபார்ம் எல்லாம் வணங்குறது கூட இல்லை. சிம்பிள். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ.